அதர்வன வேத மந்திரங்களால் எதிரிகளை ஒழித்து கட்ட முடியுமா? அதர்வன வேதத்திற்கு அதர்வாங்கிரஸ், பிருகு வாங்கிரஸ், பிரம்ம வேதம் என பல பெயர்கள் உண்டு. ஆதிகாலத்தில் ரிக், யஜுர், சாம ஆகிய 3 வேதங்களிலே வேதங்களாக மதிக்கப்பட்டன. அதர்வன வேதம் தீமை தரக்கூடியது, கீழ்த்தரமானது என ஒதுக்கப்பட்டது. ஆனால் அரசர்களும் பொதுமக்களும் அந்த வேதத்தை மிகவும் விரும்பியதனால் காலப்போக்கில் 4வது வேதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உண்மையை சொல்வது என்றால் மற்ற 3 வேதங்கள் மக்களின் அன்றாட தேவைகளை பற்றியோ அவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சோதனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகளை பற்றியோ அக்கறை காட்டவில்லை. ஆனால் அதர்வன வேதம் மக்களின் பிரச்சனையை பேசுகின்றது, அவைகளை தீர்ப்பதற்காக நடைமுறை வழிமுறைகளை கூறுகிறது. அதனால்தான் அது மக்கள் வேதம் என அழைக்கப்படுகிறது. அதர்வன வேதம் 9 சாகைகள் கொண்டது. கைபலாதம், தௌடதம், மௌடால்யம், சௌனாக்கியம், சாஜலம், சலதம், பிரம்மவாதம், தேவதஷம், சரண, வைதயம் என்பவை அந்த 9 சாகைகளாகும். இவற்றுள் பைபாலதம், சௌனகியம் ஆகிய 2 சாகைகள் மிகவும் புகழ் பெற்றதாகும். அதர்வன வேதத்தை ஒரு முழுமையான மாந்திரீக நூல் என்றே சொல்லலாம். இந்த வேதம் சொல்லும் சரியை, கிரியை எல்லாமே மந்திரங்களாகவே உள்ளது. ஆதிகாலத்தில் அதர்வன வேதம் பல தீமையான காரியங்களுக்கே பயன்பட்டது என சொல்ல வேண்டும். காலப்போக்கில்தான் நன்மை பெறுவதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டன. இதிலுள்ள மந்திரங்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சக்தி வாய்ந்தவைகளாகும். சில மந்திரங்கள் தனது அதிசய ஆற்றல்களால் தீராத நோய்களையும் தீர்க்கும், நீண்ட ஆயுளையும் தரும், பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கும், அழியாத புகழை தரும், வஞ்சகரை மண்டியிடச் செய்யும். வேறு சில மந்திரங்கள் சாபம் இடுவது எப்படியென கற்றுத்தரும், மரணத்தை ஏற்படுத்தவும், மதிமயங்கச் செய்யவும், தரங்கெட்டு போகவும் செய்விக்கும். அதர்வன வேதத்தில் பல பாடல்கள் பேஷஜானி ராகத்தில் அமைந்துள்ளன. இந்த ராகம் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்க வல்லது என நவீனகால சங்கீத ஆராய்ச்சி சொல்கிறது. உழவு தொழில் மேம்படவும், குடியிருப்புகள் அமைக்கவும், தீ விபத்துகளை தடுக்கவும், மழை பெய்விக்கவும் அதர்வன வேதத்தில் மந்திரங்கள் உள்ளன. இவைகளை மோஷ்டிகானி மந்திரங்கள் என அதர்வன வேதிகள் அழைக்கிறார்கள். ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் பின்விளைவுகள், சிறிய தவறுகளால் உருவாகும் பெரும் பாதிப்புகள் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெற அதர்வன வேத பிரயாச்சித்த சூத்திரங்கள் வழி சொல்கின்றன. ஸ்திரீ கர்மாணி என்ற மந்திரங்கள் கணவன் மனைவி உறவை பலப்படுத்தவும், காதலில் வெற்றியடையவும், பெண்களின் துன்பம் தீரவும் வழிவகை சொல்கின்றன. எதிரிகளின் குல பெண்களின் கற்பு நிலை தவறிப் போவதற்கும், வசப்படாத பெண்களை வசியப்படுத்துவதற்கும் அபிசாராணி வகை மந்திரங்களும் இதில் உள்ளது. நாடு உயரவும், மன்னர்கள் வெற்றியடையவும், தான் தோன்றிகளான மன்னர்கள் மரணத்தை முத்தமிடவும் ராஜ கர்மாணி வகை மந்திரங்கள் உதவுகின்றன. எனவே அதர்வன வேத மந்திரங்கள் நமது கையில் உள்ள கத்தியை போன்றது. இதில் கொலையும் செய்யலாம், ஆபரேஷனும் செய்யலாம், நன்மையும் நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.